இல்லையா? இங்கே பாரு கத்திரிக்காய் எப்படி இருக்கு, அது கூட பிடுங்க. பிஞ்சதெல்லாம் நல்லா இருக்கும் சமைக்க. இது ரெட்டை கத்திரிக்காய். திட்டுனாலும் பரவாயில்ல, திட்டு வாங்கிடுவோம் முடியாது. அங்கே பாருங்க, ஒரு நாய் வேற கட்டி கிடக்கு, நம்மளே பார்த்துக்கிட்டு இருக்கு. இதோட எத்தனாவது தோட்டம்? மூணாவது தோட்டமா? மூணாவது தோட்டம். ஒரே தோட்டத்துக்காரோட்ட பிடுங்க கூடாது, பாவம். எங்க காட்டுங்க எவ்வளோ பிடிங்கிருக்கீங்கன்னு. கொஞ்சம் நம்ம குடும்பம் பெருசுல. இந்த இது உங்களுக்கு கொஞ்சம் 4 கிலோக்கு இருக்கும். 3/4 கிலோலாம் இருக்காது. அதெல்லாம் கண் மாதிரி அக்கா சொல்லுவேன், 1/2 கிலோ தான் இருக்கும். நீ செடியை மிதிக்கிற வந்து கத்த போறாங்க. சரி சரி வாங்க போவோம். அரைக்கீரல் அது நீ இருக்கிறது. போயிடும் கத்தப்படா தோட்டத்துக்கார வந்து. போதும் பிடிங்கிட்டேன்ப்பா. வாங்கக்கா, கருத்துல போறீங்க. அப்புறம் உங்கள் அழகுலாம் குறைஞ்சிரும்ல. அடாடாடா, அழகுலாம் நமக்கு முக்கியமே கிடையாது, நம்ம வேலை தான் முக்கியம். போ. இதோட பயன்கள் தெரியுமா உனக்கு? என்னது? இது வந்து வீசிங்க்கெலாம் ரொம்ப நல்லதான். அப்புறம் வந்து இதில் நிறையா சத்து இருக்காங்க. ஆனால் இது வந்து வீசிங்க்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்னைக்கு டாக்டருக்கு படிச்சிங்க? இதெல்லாம் போகிற வழியில் தெரிஞ்சுக்கிறதுல. டெய்லருக்கு படித்து இங்கே பெரிய டென்ஷனாக இருக்குது. இதில் டாக்டருக்கு படித்து 4 பேரை கொல்ல சொல்கிறேன். சட்டைக்கு படித்து 4 பேர் சட்டையை கொண்டது பத்தாதான் ஏலா. அவங்ககிட்டே திட்டு வாங்க முடியலை. இது ஓட்ட அது ஓட்ட. எப்படிதான் நம்ம பார்த்து தச்சாலும் நொய்யின்னு இருக்காங்கல்ல ஒரு சிலர். அந்த கஸ்டமர்கிட்டலாம் பாதி. சரி விடுங்க, இங்கே வந்து எதுக்கு டெய்லர் பற்றியே பேசிக்கிட்டு. நாங்கள் இன்றைக்கி எங்கள் கடையை லீவ் போட்டு ஜாலியாக அங்கே ஃப்ரெண்டுகளோட வந்து தோட்டத்தில் இந்த இப்படி சீனியரக்காயெல்லாம் பிடுங்கி முருங்கைக்காய் எல்லாம் பிடிங்கி சமைச்சு சாப்பிட போகிறோம். ஜாலியாக நான்வெஜ் செஞ்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாளில் நம்ம சாப்பிடக்கூடாது. அடுத்து ஒரு ட்ரிப்பு பார்ப்போம். அப்போ வந்து நிறையா மீன் சிக்கனு எல்லாம் சமைப்போம். மட்டன்லாம் நம்ம பச்சைட்டு கட்டுப்படி ஆகாது. அதனால் சிக்கனு மீன் வாங்கி சமைப்போம். அது வந்து தனுஷ்கோடி போகும்ல, அதெல்லாம் அடுத்த கணக்கா சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இருல போயிடுவான். ஆடி பிறக்கட்டும்ல, கொஞ்சம் நம்ம கடையில் வேலை கொஞ்சம் குறையும் பார்ப்போம். மிளகட்டு போடலைன்னா கொஞ்சம் இதாக இருக்கும். ஒரே இதுலேயே பிடுங்காதீங்க, கண்டுபிடிச்சிட போகிறாங்க. எல்லா பிள்ளையும் கலந்து பிடுங்குங்க. ஆத்தேய், நம்மளை மாதிரியே இந்த பிள்ளை விவரமாகிடுச்சு. அனிகா எங்கே போகிறீங்க? நம்ம வயலில் சமைக்கிறோம்ல, ஏதாவது வயலில் கத்தரிக்காய் ஏதாவது கிடக்க, அந்த முருங்கைக்காயெல்லாம் அடுத்து விட்டு வயலில் இருக்குல்ல, ஏதாவது பறிச்சுட்டு போகலாமேன்னு வந்து. பறிச்சுட்டு போகலாமேன்னா தெரியாமல் இல்லை, எல்லாமே நம்ம சொந்தக்காரவங்க தான், சொல்ல மாட்டாங்க. நீ என்ன மாட்டி விடுவ போலையே, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நம்ம வய மாதிரி. சரி நம்ம வீட்டில் அவங்க வந்து பிடுங்கிட்டா, நம்ம வீட்டில் உள்ளதெல்லாம் அவங்க வந்து பிடுங்கிட்டா பிடுங்க மாட்டாங்க. அதெல்லாம் அவங்க வய மாதிரி தானே. இது பாலக்கீரை. இந்த பாரு, இது பாலக்கீரை. இங்கே இரு, இது அரைக்கீரை. அரைக்கீரை எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இதை பிடுங்குவோம், இதுதான் ஆய ஈஸியாக இருக்கும். நீ எதுலடா வேலை கம்மின்னு பார்ப்ப. ஆமாம், நீங்கள் வாட்டுக்கு முருங்கைக்கீரை எப்படி இருக்கு? இதுதான் உங்களோட ஃபுட்டா? ஆமாம், அதாவது என்னைய மாடுன்னு சொல்ல, மாடுதே அகத்திக்கிறதுங்க. அகத்திக்கீரையில் உள்ள சத்து தெரியுமா உனக்கு? நம்ம ரத்தத்தை இதெல்லாம் நல்லா ஃபில்ட்ரு பண்ணும். இதெல்லாம் எப்போ படிச்சிங்க? நானா எப்பயோ படித்தது ஸ்கூலில். ஆமாம், போது கட் பண்ண இல்லையா? இங்கே பாரு கத்திரிக்காய் எப்படி இருக்கு, அது கூட பிடுங்க. பிஞ்சதெல்லாம் நல்லா இருக்கும் சமைக்க. இது ரெட்டை கத்திரிக்காய். திட்டுனாலும் பரவாயில்ல, திட்டு வாங்கிடுவோம் முடியாது. அங்கே பாருங்க, ஒரு நாய் வேற கட்டி கிடக்கு, நம்மளே பார்த்துக்கிட்டு இருக்கு. மண்ணா இருக்க போது என்னதே வேலை பார்க்குறீங்க? விளக்குனா அதே விளக்க தெரியுமா? தெரியாதுல்ல. இங்கே என்னை இதெல்லாம் எடுபடி வேலைக்கு போகிறாங்க, பழி வாங்குறாங்க. அங்கே சமந்தாவே இந்த வேலையெல்லாம் பார்த்துரும். வேணும்னே என்னை இந்த வேலை பார்க்க வைக்கிறாங்க. கடையில் வந்து திட்டு வேலை வாங்குறதில்ல, அதை வந்து இங்கே வந்து பழி வாங்குறாங்க. யானைக்கும் அடிசம் இருக்கும்.
சரி நம்ம ஃப்ரெண்டுக்காக பார்ப்போம். ஃப்ரெண்டுக்காக இல்லை, சாப்பாடுக்காக. சோறு முக்கியம்ல. உனக்கு காப்பி வேணுமா? இதோட 2வது காப்பி. எனக்கு வேணாம். இல்லையா அங்கே வர செம்பிள் அடிக்கிறேன் காப்பியா. தீவாக்கா போதுமா? செம்பிள காப்பி குடிக்க பார்த்துருக்கியாளா வெயில்ல? இந்த பானையில தானே காப்பி விட்டாங்க. உள்ள பால் இருந்த மாதிரி தெரியல. ஏய் விளக்கிட்டு அவ்வளோ சுத்தமாக கழுவிட்டீங்களா? சரி, உங்கள் கைக்கு உங்கள் ஆத்துக்கார்ட்ட சொல்லி இது தங்க காப்பு போல சொல்லுங்க. அவ்வளோ க்ளீனாக விளக்குறீங்க. எனக்கு விளக்க தெரியாதுல்ல, நீ வேற அசிங்கப்படுத்தாத. எனக்கு வேலை வீட்டு வேலையெல்லாம் பார்க்க அசிங்கமாக போயிரு. சூப்பராக பார்ப்பேன் போ. நல்லா விளக்கலைனாலும் திட்டுவாங்க. ஆமாம், நல்லா விளக்குங்க. ஐயோ என் சேனையெல்லாம் அழுக்காகுதே. உங்கள் ஆத்துக்கார் திட்டுறதுக்கு இங்கே வந்து திட்டு வாங்கிட்டு இருக்கீங்க. அவரு கூட திட்ட மாட்டார் எனக்கா? என் வீட்டுக்கு அவங்க திட்டவே மாட்டார். திட்டிடலாம் அப்போ நம்ம திருப்பி திட்டுப்பட மாட்டோம். அந்த பயம் இருக்கணும்ல. என்ன செய்யறிய ஐடியாவோட? பாயாசத்துக்கு கிஸ்மிஸ் முந்திரி வறுக்கிறதுக்கு சட்டியில் எல்லாம் வேலையாக இருக்குது. சரி, அதனால இந்த கரண்டியில் ஊற்றி எண்ணெயை ஊற்றி வச்சோம்னா அதுக்கும் சூடாகி கிஸ்மிஸ் போகலாம். ஆமாம், எப்படின்னு பாருங்க. நீங்கள் ஏதாச்சும் கிண்டிக்கிட்டு இருக்கீங்க? குச்சியை வச்சு கிண்டிக்கிட்டு இருக்கேன். முந்திரி இப்படியே வறுத்துருவோமாக்கா? அதில் வறுத்து போட நெய் ஊற்றி வறுக்கிறோம். எல்லாரும் வாங்க சாப்பிட. இன்னும் சமையல் முடியலை, கொஞ்சம் நேரம் நின்று வாங்க. போட்டா தெளிவா இல்லைன்னா ஒன்னே குத்தி விடுவீங்க. இப்ப சமைக்க சொன்னாங்க, திட்டி போட்டான்னு சொன்னீங்க. வெயில்ல நின்று தீய அடிச்சு களைச்சு போயிட்டேன். இப்ப என்ன மாங்காய் பச்சடிக்கு இவன் திங்கிறதுக்கு போல நீங்க மாங்காய் வந்து பழுத்துருச்சு. நாங்க பச்சடிக்கு வாங்கிட்டு வந்தா அவன் வாயில போட்டு அரைச்சுக்கிட்டு இருக்கேன். பச்சடி வைக்காம கொடுத்தானா? நான் என்ன சாப்பிட்டாலும் எல்லாரும் வந்துடுறாங்க சண்டைக்கு. கால் வலிக்குது, யார் நீங்க தானே வலிக்கிட்டாங்களே. இது என்ன அவரா? என்ன சமைக்காம அங்கிட்டு போய் நிக்கிறிய தீ அடிச்சுக்கிட்டு? என்னைய திட்டி போட்டுட்டாங்க. எனக்கு அதெல்லாம் சமைக்க வராதான். எனக்கு எப்பவுமே எடுபடி வேலைதான் கொடுப்பேன். சரி, தீயரிக்கிறது, பாத்திரம் கழுவுறது. நீ கடையில தான் நீ ஓனரு, இங்க நாங்க வைக்கிறதா? என்னை ஒரு வேலையும் பார்க்க விட மாட்டேன். சரி சரி, அப்புறம் எல்லாமே போகாம என் கிரகத்துக்கு உங்களோட சுத்திக்கிட்டு திரியிறேனா. அப்புறம் காமெடியா நடிக்க கூப்பிட்டாக. அப்புறம் எஸ் ரேகாக்கா கூப்பிட்டாக வேலைக்கு. சரி, அங்கேயும் போகல. அப்புறம் முனியேஸ்வரி அக்கா கூப்பிட்டாங்க. அப்புறம் மேகலாக்கா கூப்பிட்டாங்க. போங்க. ஏன் கிரகம் உங்களோட சுத்திக்கிட்டு இருக்கேன். இந்த கரா கும்பல வந்து மாத்திட்டியா? ஆமா, எல்லாம் வெயில்ல என்னைய வெயில்ல தீயரிக்க போட்டுட்டு அவன் சமூக உட்கார்ந்துருக்காங்க பாரு. ஏன் பாரு, பத்தாத சட்டியில கிண்டிக்கிட்டு இருக்காங்க. அவஞ்சா கம்மியாயிரும். தீபாக்கா சூப்பர். எல்லாமே வச்சுட்டாங்களா உங்களுக்கு? இன்னும் அப்பளம் குறையுது. அப்பெல்லாம் பாயாசம் எடுத்துட்டு வாங்க தீபாக்காவுக்கு. தீபாக்கா எப்படி இருக்கு சாப்பாடுலாம்? நல்லா இருக்கா? சூப்பர். காலையிலேருந்து உழைச்சதுக்கு என்னைய தானே நடக்க விட்டே கொண்டு விட்டியா? தண்ணி எடுத்துட்டு வா, விறகு எடுத்துட்டு வா, என்ன எடுத்துட்டு வர சொன்னி? அப்போ சுப்பி எடுத்துட்டு வா. உங்க தோட்டத்துல 10 பேருக்கு அன்னதானம் போட்ட மாதிரி உங்களுக்கு தானே புண்ணியம். அப்படி ரொம்ப ஓவரா டைலாக் விடுறமா நீ சாப்பிடுமா? கொடுத்த காசுக்கு மேல கூறாங்கன்ற மாதிரி. அப்பளம் வைங்கம்மா, அப்பளம். மாங்காய் பச்சடி எப்படி இருக்கு? போண்டா வைக்கலாம். அத்தை, எனக்கு இந்த மரத்தை தெரியல. எந்த மரத்தை? எல்லா தோட்டத்தையுமா? தாரேன், எடுத்துக்க. உனக்கு இல்லாதா? ஆனா என் மயனை கட்டிக்கிறியா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். உங்களுக்கு தான் மயனே இல்லையே. நீ விவரந்தே. சரி, உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்க. கொய்யாக்காய் வேணுமா? எனக்கு எல்லா செடியும் வேணுமே.
இங்க இது புடிங்கிட்டு போகணுமா அப்படியே? ஆமா புரிஞ்சு போடணும். சரி எடுத்துட்டு போ. ஒரு நாள் எவ்வளோ எடுத்து ஒன்றும் சொல்லக்கூடாது. ஆ? போனது அப்புறம் ஒன்றும் செடியில் இல்லைன்னு சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன். சீரியஸா? சீரியஸா? வேற சின்சியரா? சின்சியரா? எடுத்துக்கிறேன். உனக்கு இல்லாதடா தங்க. மாமரமா? சப்போட்டா மரம். சப்போட்டா மரமா? சப்போட்டா. ஓகே. வேணாம். ஊத்திரு. சப்போட்டா மரம். இது மாமரமா? ஆ? இது மாமரமா? இது கொய்யா மரம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் உனக்கு என்ன மரம் தெரியாதா? ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து கொய்யா மரம். எம்புட்டி நீளம். என்ன தண்ணி திறந்து விட்டாச்சா? ஆமாம். ம், சாப்பிட்டோன்னே வேலை. சரியான வேலைனே. நல்லா அங்கே வேறு உட்காந்து கதை வீசுகிறாங்க. எப்படியே நம்ம சமைச்சு சாப்பிட்ட மாதிரி இன்னைக்கு தண்ணி பாய்ச்சிட்டா ஞாயிற்றுக்கிழமை தண்ணி பாய்ச்சுற வேலை. ஆமாம், உங்களுக்கு 2 வேலை மிச்சமாக போச்சுல. நல்லா பேப்பராக போயிட்டு வந்தியே. இங்கே சம்மந்தாமா வந்து கத்த போகுது. ஒரு பேப்பர் இருக்கக்கூடாது அவங்களுக்கு தோட்டத்துக்குள்ள. ஐயோ வாரு. தண்ணி பாருங்க எவ்வளோ போகுதுன்னு. ஸ்பீடாக அடைச்சி இருக்கவும். அடைச்சு பாய்ச்சுனா அதெல்லாம் நல்லா ரொம்ப நாள் 8 நாள் தாங்கும். ஆமாம், வெயில். போர் போட முடியல. அதனால பக்கத்து பம்பு செட்டுல இருந்து பாய்ச்சுறோம். அதே நல்லது.